நீங்கள் வந்து உடலை பட்டு கோப்பை வைக்கணுன்றதோ, உடலை அழகாக வைக்கணுன்றதோ, உடலை மெலிசா வைக்கணுன்றதோ அதெல்லாம் கிடையாது. நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுன்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வருது, அதெல்லாம் சைடு. மெயின் முக்கியமான குறிக்கோள்ன்றது பகவான் விஷ்ணுவை பார்க்கணும். அது மெயின் குறிக்கோள். இதெல்லாம் சைடில் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நடக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது நடக்கும், மனசு சாந்தமாக இருக்கும், நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கை இருக்கிறது அதெல்லாம் செகண்டரி பெனிஃபிட். பிரைமரி கோல் வந்து பகவான் விஷ்ணுவை பார்க்கணும் முதல்ல. செகண்டரி வந்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், மனசு சாந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும். அது வந்து அதாவது இரண்டாம் நாம் அடையக்கூடிய பயன்கள். முதல் பயன் வந்து பகவான் விஷ்ணுவை நாம் தரிசிக்க வேண்டும். அதுதான் வந்து முதல் பயன். ஸோ நம்ம வந்து பகவான் விஷ்ணுவை நம்ம உடம்புல இருக்கிற பகவான் விஷ்ணுவை நம்ம பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா பால் உறவை விட்டுறணும். காம